ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித் மாஃபில். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி லாஸ்ட் பார்ட்டுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஆக்ட் லைக் யூ லவ் மீ. போன பார்ட் பிடிச்சிருந்ததுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதிகமாக பேச வேண்டாம், விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். எதில் விட்டுருந்தோன்னா, நம்ம டேவும் ஜங்குக்கும் அழகாக அந்த ஃபேமிலி மீட்டிங்க்கு போயிட்டு திரும்பியும் அவங்க அப்பார்ட்மெண்ட்கே திரும்பியிருப்பாங்க. நம்ம டே ரொம்பவும் கன்ஃபியூஸாக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் இருந்திருக்கும். சரி, இப்படி போயிட்டு நம்ம ஏமாற்றி வந்துட்ட மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கிட்ட முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாதனால அவளுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவருடைய ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. இந்த சைட் நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி அப்செட்டாக ப்ளஸ் ஆல்சோ ஒரு மாதிரி அவர் மேலே அவர் கோவமாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. டேவை இப்படி பண்ணிட்டோன்னு ஒன்று, இன்னொன்று இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபஸ்ட் லவ் அப்படின்னு தான் ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்ருக்கா. இப்போ தான் அவருக்கு தோணுது போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பர்ஸையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. போயிட்டு நம்ம டேவுடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ண நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்ததும், எதுக்கு இப்போ உள்ள வந்தீங்க? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன். நீங்கள் பேசாமல் பண்ணது வரைக்கும் போதும் சார், ப்ளீஸ் போயிடுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறீங்களா? இல்லை டே, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? சாரி, இது சொல்ல தான் வந்தீங்களா? நீங்கள் சொன்னாலும் இங்கே எதுவும் சரியாக போகிறது கிடையாது. பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில்? நான் நான் அதை சரி பண்ணிடுறேன். எப்படி பண்ண முடியும்? ஐராவை திட்டக்கூட முடியாது, ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இந்தா இதை வச்சுக்கோ. காசா? எதுக்கு? இல்லை, உனக்கு பாட்டிக்கு அவங்க சீரியஸாக இருக்குன்னு சொன்னல, நீ முதல்ல இதை உன் அக்கௌண்ட்டில் போட்டு உன் ஃப்ரெண்டுக்கு முதல்ல அனுப்பி வை. சார், நான் அதை பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இது வெளியே இது நான் பெரிய ப்ராப்ளம் ஆகி எதுக்கு? எனக்கு தேவையில்லாத வேலை இது. சொல்ல போனால் எனக்கு இருக்கிற கஷ்டத்தில் இதையும் எல்லாம் தூக்கி என்னால் சுமந்துட்டு இருக்க முடியாது. இல்லை டே, ஆக்சுவலி இது உன்னுடைய சேலரி மாதிரி வச்சுக்கோ. நான் வேலையே பார்க்கல, எனக்கு எதுக்கு சேலரி? இல்லை, நீ முதல்ல புரிய, நான் சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு வேண்டாம், முதல்ல புரிட்டே. வேண்டான்னு சொல்கிறேன்ல, கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பல்க் அமௌண்ட் நம்ம டேவுடைய கையில் வைக்க, நம்ம டே அதை இறுக்கி பிடிக்க கூட இல்லை. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட, சார் ப்ளீஸ், எனக்கு இந்த காசை தொடவே ஒரு மாதிரி இருக்குது, பிடிங்க. டே ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறது கேளு. என்ன சார் சொல்ல போகிறீங்க? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆயிரு. என்னது? டே, நீ எனக்கு இது ஒன்றுத்துக்கு மட்டும் ஒத்துக்கோ. உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய டெய்லி ரொட்டீனுக்கு கூட எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் பாய் ஃப்ரெண்டா? இல்லை, எனக்கு புரியல. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா இப்போ பிரச்சனையாகும், தெரியும்ல? ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னால் அதை சரி பண்ண முடியும். எப்படி சார்? நீ ஓகே மட்டும் சொல்ல சார். ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைக்காம இருப்பாங்களா? நீங்கள் எதுக்காக எப்படி? இங்கே பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும்
உன்னுடைய பாட்டியை காப்பாற்றுறதுக்கு உனக்கு காசு வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மென்டல் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். ஐ மீன், என் கூட நான் கேட்காத மாதிரிலாம் நான் இருக்க தேவையில்லை. பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான், மெயின்லி என் ஃபேமிலிக்காக மட்டும்தான், மற்ற யாருக்காகவும் இல்லை. நான் ஆமிஸ்கிட்ட சொல்லிடுறேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட்னு மட்டும்தான் நான் சொல்லிடுவேன். ப்ளீஸ் பிலீவ் மீ. ஆனால் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டேய், நான் சொன்னால் நம்பாமல் இருக்க மாட்டாங்க, புரியுதா? ஆனால் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம அட்டே வந்து தயங்கி நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு அவருக்கு ஒரு கால் வருது ஜிமன் கிட்ட இருந்து. இந்த நேரத்தில் ஜிமன் கிட்ட இருந்து கால் வந்தாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கும்னு நம்மகிட்ட கெஸ் பண்ணிடுறாரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி கால் அட்டன் பண்ண இப்போ நம்ம ஜிமன், ஹலோ டே, சொல்லுடா, என்ன பண்ணிகிட்ருக்க? வேலை முடிஞ்சு இப்போ தாண்டா ரூமுக்கு வந்தேன். ஓ இல்லைடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல. என்னாச்சு சொல்ல? இல்லை, பாட்டிக்கு ஆப்ரேஷனுக்கு கையில் இருந்த எல்லா செலவையும் போட்டு ஐசியூவில் அப்சர்வேஷனில் வச்சுட்டேன். ஆனால் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக காசு தேவைன்னு சொல்கிறாங்க. கொடுத்தா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அட்வான்ஸாவது கொடுக்கணுமா? ஓ, நான் என் கையில் இருக்கிறது எல்லாமே போட்டுட்டேன், பட் பத்தலை. உங்ககிட்ட கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன்டா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்ட அவர் கையில் இருக்க காசை பார்க்க, சரிடா நான் உனக்கு அனுப்பி விடுறேன். எப்போ? நாளைக்கு? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் காலை கட் பண்ணிடா. நம்ம சொங்குக்கு ஒரு சின்ன ஹோப் வந்துச்சு. இப்போ நம்ம டே தான் காலை கட் பண்ணி ஃபோன் அவருடைய பெட்டு மேலே தூக்கி போட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி உட்காந்துட்டு, சரிங்க சார், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம், இப்படிலாம் காசு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. ஏய் இங்கே பாரு, இப்படி நீ எனக்கு பண்ணுறது கேவலமான விஷயம் நினச்சிக்காத. ஆக்சுவலி யூ ஆர் ஹெல்பிங் மீ. என்னால் வெளியே யார்கிட்டையுமே கேட்க முடியல. ஏதோ இன்னைக்கு உன்னை பார்த்ததோ நீ எனக்கு கொஞ்சம் செட் ஆகுன்னு தோணுச்சு. அதனால தான் யோசிக்காமல் உன்னை என் ஃபேமிலிக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டேன். நான் எதிர்பார்த்ததை விடவே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்டே திரும்பியே வந்து நிற்கிறேன். இது எனக்கு ஹெல்ப் தான்டே. நான் உனக்கு கொடுக்குறது என் ஹெல்ப்புக்கான கைமாத்தா வச்சுக்கோ. சரிங்க சார், ஆனால் நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த வீடியோ ஆஃபீஸ் கிட்ட எப்படி மறைக்க போகிறீங்க? அவ்வளோதானே, நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்கு அங்கேருந்து போயிட்டுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நேராக ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு மண்டை மேலே ஒரு பல்பும் எரியுது. அமைதியாக படுத்து தூங்குறாரு. நம்ம டேவால் அவ்வளோ சீக்கிரம் தூக்கத்துக்கு போக முடியல. ஸோ அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் திரும்பி ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஷூட்டிங்க்கான அந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ரூ மெம்பர்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரெடியாக ஆரம்பிக்கும் போது தான் இவருடைய பர்சனல் வேன், அதில் தான் உட்காந்து மேக்கப்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மகிட்டே கரெக்டாக அந்த வேனுக்குள்ளே என்ட்ராக நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி அங்கே உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி அந்த
வீடியோ எந்த அளவுக்கு வைரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஷாக் தான் கரெக்டாக நம்மகிட்டே உள்ளே வந்ததும் அவர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்பில், அதுவும் ஆமீஸ் எல்லோரும் அதில் இருக்கிற ஆப்பில் அழகாக லைவ் வந்துடுறாரு. லைவில் நம்ம சொங்குக்கு வந்து மேக்கப் போட்டுட்ருக்கும்போது ஆமீஸ் நிறைய பேர் அவர் அழகாக இருக்காருன்னு சொல்கிறாங்க, வழக்கம் போல் கொஞ்சினாங்க. அட் த சேம் டைம் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம், அது உண்மைதானா, கண்டிப்பாக நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேள்விகள் கேட்கும்போது தான் நம்ம சொங்குக்கு என்ன பண்ணுறாருனா, மேக்கப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து கொஞ்சம் அந்த கேமராவுக்கு உள்ளே கூப்பிட்டு, பட் நம்ம டே வந்து உள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும்தான் மேக்கப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய ஃபேஸை கிட்டே கொண்டு வரவே இல்லை. அப்படி கொண்டு வந்தார்னா அந்த கேமராவில் கவர் ஆகிடுவார்ல, ஸோ கொண்டு வரல. இப்போ நம்ம சொங்குக்கு என்ன பண்ணுறாருனா, சீட்டை லைட்டாக நவுத்தி அந்த கேமராவுக்கு கொஞ்சம் சைடுக்காக போயிடுறாரு. நம்ம டே என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவருடைய ஒர்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததும் தண்ணியே அறியாமல் கொஞ்சம் கீழே குனிஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அவருடைய சைட் ஃபேஸ் வந்து கேமராவில் தெரிஞ்சிருது. ஆமீஸ்லாம் அந்த இடத்துல வெறியாக ஆரம்பிக்கிறாங்க, அவர் தான் அது, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கமெண்ட் அடிக்க ஆரம்பிக்க, இப்போ நம்ம சொங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவுடைய மேக்கப் பண்ணிகிட்ருக்காருல, அவருடைய கையை லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஆமீஸ், நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செஞ்சுட்டே இருப்பேன். ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் திஸ் இஸ் டேயோ, மை மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆமீஸ் கிட்ட அந்த லைவில் சொல்ல, நம்ம ஆமீஸும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா, அப்போ என்னென்னமோ வீடியோவில் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம சொங்குக்கு அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அவர் சைடில் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எடுத்துக்கிறதும் எடுக்காமல் போகிறதும் ஆமீஸ் சைடில் தான் இருக்குது, புஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் மேக்கப் நல்லா போக ஆரம்பிக்குது. இடையில அப்பப்போ தண்ணி டே கொஞ்சம் இந்த இடத்துல மேக்கப்பை வந்து கம்மி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கொடுக்குறாரு. ஒரு வார்த்தை பேசல, மண்டைக்கு மட்டும் டிங்கின்னு ஆடிட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம சொங்குக்கு வந்து லைவாக கட் பண்ணிடுறாரு. லாஸ்ட்டாக நம்ம கூட ஒரு குட்டி செல்ஃபி எடுக்கிறாரு. நம்ம அந்தளவுக்கு சிரிக்க கூட இல்லை. செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த போஸ்ட், அந்த ட்விட்டர் இருக்கும் இல்லையா, அதில் போடுறாரு. பட் மீ அண்ட் மை மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் டைட்டிலோட போடுறாரு, எந்த பில்டப்பும் இல்லை. ஸோ ஆஃபீஸ் எல்லோரும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, ஜஸ்ட் வெறும் அந்த அது ஒர்க்கர் தான் போல், மற்றபடி எதுவும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுது. அடுத்த 2 நாளில் இந்த ரூமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்க, நம்ம சொங்குக்கும் டேவும் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம சொங்குக்கு தான் காட்டுறாங்க, அவருடைய கம்பெனியில், அதாவது ஹைபர் அந்த கம்பெனியில் காட்டுறாங்க. நம்ம சொங்குக்கு அழகாக அங்கே போய்ட்டு ஒரு மேனேஜருடைய ரூமில் உட்காந்துட்ருக்க, ஏன்னா பர்சனலாக பேசணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்திருக்க. இப்போ அந்த மேனேஜரும் வராரு. நம்ம சொங்குக்கு அவருக்கான மரியாதைகளை கொடுக்க, அதுக்கு அந்த மேனேஜரும் இருக்கட்டும் சொங்குக்கு உட்காரு, எனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ இந்த வேர்ல்டு வைடில் ஃபேமஸ் இருக்கிறது நீ ஒருத்தந்தான், எல்லாம் என்னால் கிடையாது, என்னை தூக்கி விடுறது ஆமீஸ் தான் சார். தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில ரூமர்ஸ்லாம் பார்த்தேன், அது எப்போவுமே வந்துட்டுருக்கிறது தானே. நானும் ஆமீஸ்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், அவன் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும்தான்ட்டு. ஓ சரி, சங்கோக், உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஆஃபரா? ஆமாம், அதாவது உன்னுடைய ஹோம் டவுனில் உன் பேரண்ட்ஸ் கூட நீ இருக்கலாம். உனக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்குது. ஷூட்டிங் அப்படியே 2 மந்த்ஸ் கிட்டே போகும். பட் வீடியோ வந்து அப்லோட் ஆகும்போது வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி தான் அப்லோட் ஆகும். ஷூட்டிங் முன்னாடியே முடிஞ்சிடும். ஆக்சுவலி இதை ஷூட்டிங்னு சொல்ல முடியாது, ஹிடன் கேமரா அந்த மாதிரி சொல்லலாம். நீ நார்மலாக எப்படி இருப்பியோ அதே மாதிரி உன் ஃபேமிலியோடு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண. பட் உன்னுடைய ஃபேமிலியோடைய ஃபேஸ் ரிவைல் பண்ண மாட்டோம். அங்கே இருக்கிறதுக்கும் உனக்கு ஹெல்ப்பர் கண்டிப்பாக தேவைப்படும்.
அதுவும் இல்லாமல் அவருடைய ஸ்கின் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் தேவைப்படுவாங்க. அதனால் உனக்கு தேவையான பர்சனல் கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் உன்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் 4 பேர் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு யாருக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத சொல்லிட்டேன்னா அவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அடுத்த 2 டேஸில் நீ ஷிஃப்ட் ஆகிடலாம். ஓ, இப்படி ஒரு ஆஃபரா? ஆமாம். ஆனால் ஒன்று, கேமரா எங்கே வைப்போன்னு நானே சொல்ல மாட்டேன். பாத்ரூமில் எதனா வச்சுட்டு வந்துட போகிறீங்க. அப்படி வச்சேன்னா ஃபோன் வெடிச்சு லைக் வரும்டா. ஸோ வேண்டாம், அங்கெல்லாம் வைக்க மாட்டேன், கொலைப்படாத. சார் ப்ளீஸ் என்னுடைய ரூமில் வைக்க வேண்டாம். ரூம்லேயே வைக்கக்கூடாதா? பட் ரூமில் இருக்கணுமே. எனக்கு ரூமில் இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, பெட் ஏரியாவை விட்டுடுறேன். ஓகே, பால்கனி சைடு ஓகே தானே? ஓகே தான் சார். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சங்குக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் ஓகேன்னு சொல்ல, இப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருனா மேக்கப் ஆர்டிஸ்டோடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது, அதில் ஃபுல்லாக எழுதி ஒரு இதுலையாக நம்ம சங்குக்கிட்ட கொடுக்க, நம்ம சங்குக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாமே ஃபீமேல் ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம சங்குக்கு தான் அதை பார்த்துட்டு மேல் ஆர்டிஸ்ட் யாருமே இல்லையா? மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்க்குறதுல மேலே டே மட்டும்தான். அவன் என்னாச்சு? அவன் தான் நேம் கொடுக்கவே இல்லையே. நேம் கொடுக்கல. சங்கு, ஆக்சுவலி இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நாங்கள் பொதுவாக தான் சொன்னோம், யாருக்கு வில்லிங்கோ அவங்க வாங்கன்ட்டு. ஏன்னா புஷ் பண்ண முடியாது இல்லையா, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. இப்போ நான் காட்டின உன்னுடைய கையில் இருக்க அந்த ஃபைலில் இருக்க 2 லேடிஸ்க்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்குது, அவங்கள அவங்க பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் ரேண்டமாக கேட்டேன் அவங்க பில்லிங்கோட. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம், ஜாங்குக் சார் அக்செப்ட் பண்ணாருண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க 4 பேரும் வில்லிங்கோட அவங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. டே அந்த ஃபார்மை தொடக்கூட இல்லை. ஓ, இந்த 4 பேரில் யாரும் எனக்கு வேண்டாம், டே தான் வேணும். பட் டே இஸ் நாட் பில்லிங். அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அவனை கூப்பிடுவேன், அவன் மண்டையை மட்டும்தான் ஆட்டுவான். அவனுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பட் ஜங்குக்கு இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுது. அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம அவனை புஷ் பண்ணுறது. சார், அவனுக்கு பிடிக்காதது கிடையாது, அவனுக்கு இது புதுசு, அதனால தான் உள்ளே வர்றதுக்கு தயங்குறான். நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு அவன் தான் வேணும். அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலியோட டே கொஞ்சம் க்ளோஸ், ஸோ ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் ஹிம். அப்போது ஓகே ஷங்கு, நீ சொன்னனால நான் டேவோட பேரை எழுதுகிறேன். டேவை சமாளிக்க வேண்டியது உன்னுடைய கடமை, நான் அப்போ எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவர் நேராக அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடா. நம்ம டேவை காட்டுறாங்க. அப்போ தான் அவர் அப்பார்ட்மெண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டுருக்காரு. ரூம்குள்ளே போகிறதுக்கு ரூம் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த கீ வர சரியாக திருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்காரு. அதை இப்போ நம்ம சங்குக்கு போய்ட்டு சைடில் நின்று அந்த கீ அப்படியே வாங்கி பொறுமையாக அதை ஓப்பன் பண்ணி கொடுக்க டோரும் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம டே தான் சங்குக்கை பார்த்து, தேங்க்யூ சார். டே சொல்லுங்கள். இன்றைக்கி மேனேஜருடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஏதோ புது ஷூட்டிங்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டிருந்தாங்களா? ஆமாம் சார். நான் கவனித்தேன், உன்னோட நேம் அதில் இல்லையா? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு தோணுது. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து வேலைன்னு இருக்கேன். இப்போ பாட்டி கொஞ்சம் ஓகேவாக இருக்காங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. தூங்கணும்னு தோணுது சார். பட் டே, நான் உன்னுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நீ என் கூட வர. சரி, என்னைக்காம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? நான் போகிறது என் ஃபேமிலி கூட. என் ஃபேமிலி கூட வேறு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? பட்
அவங்க யாருக்குமே நான் அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தெரியாது இல்லையா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கூட வேறு யாரும் வர வேண்டாம்னு தோணுது. நீ வந்தா ஓகே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. நீ வா. சார், டீலிங் மறந்துட்டியா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ரூம்குள்ளே போக இந்த சைட் நம்ம ஜங்குக்கும் ரூம்குள்ளே போகலான்னு போகிறாரு. பட் டக்குன்னு நம்ம டேவுடைய டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது பிடிச்சிட்டேன். டே சொல்லுங்கள். தயவு செஞ்சு என்ன சார்னு கூப்பிட்றாத. கால் மீ ஜங்கு. ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நம்ம டீ தான் டோரை க்ளோஸ் பண்ணிவிட நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுற கேப் விட்டு சார்னு சொல்லுவார் இல்லையா, அதை நினச்சி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நேராக அப்படியே ரூம்குள்ளே போக இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் அப்படியே அமைதியாக குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், அதில் அப்படியே உட்காந்துட்டு அவருடைய ஃபேஸை பார்க்குறாரு. அவருடைய ஃபேஸில் என்னவோ தெரியல, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது. ஒரு மாதிரி அவருடைய ஃபேஸை பார்க்குறதுக்கு அது அவர் மூஞ்சி தானான்னு டவுட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்காரு. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு பக்கமாக ஹீச்சு போக்கா படுத்த வேகத்துக்கு சில்லுன்னு காற்று பால்கனி சைட்லேருந்து என்னென்னு பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. இப்போது அந்த சில்லுன்னு காற்று வந்ததும் தூக்கமே போயிடுது. அந்த காற்றை போய் ரசிக்க தோணுது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே பொறுமையாக பெட்லேருந்து இறங்கி அந்த பால்கனி சைடு போய் நின்றுட்டு அந்த சைட் ரைல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மேலே கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே பக்கத்து பால்கனியில் நிலாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தவர் ஒரு வீடியோ கவரேஜ் மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வானத்தை கவர் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு ஒரு அழகான ஃபேஸ் கேப்சர் ஆகுது. அதாவது நம்ம டே அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க. அந்த சில்னஸில் நம்ம டேயோடைய சீக்ஸ் எல்லாம் சிவந்து போகுது. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த கேமரா மூலமாக பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அவரே அறியாமல் ஒரு ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ண அந்த கிளிக் பண்ணுற சவுண்டை கேட்டு நம்ம டே வந்து கண்ணை முழிச்சிட்றாரு. அப்படியே பக்கத்தில் திரும்பி பார்த்தா நம்ம ஜங்கு அப்படியே கேமரா வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை சும்மா தான். நீங்கள் ஃபோட்டோ எதுனா எடுத்தீங்களா? நான் ஒன்றும் எடுக்கல. அங்கே பாரு, திரும்பி பாரு. என்ன சிட்டி அழகாக இருக்குல்ல, அதுதான் எடுத்தேன். ஓ, நான் அதில் தெரியலண்ணா. இல்லை. ஓகே. என்னாச்சும் தூங்காமல் நின்றுட்டுருக்கா? டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். தூங்கலான்னு தான் போனேன், ஆனால் சில்லுன்னு காற்று மேலே பட்டதும் தூக்கம் போயிடுச்சு. அதான் இங்கே வந்து நின்றுட்டேன். உனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? ஓ, நீ ஃப்ரீயாக இருக்க நினைக்கிறேன்லட்டே? ஆமாம், உங்களை மாதிரி. என்ன மாதிரியா? ஆமாம், நீங்கள் உங்கள் பிடிச்சது எல்லாத்தையும் செய்யலாம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போ வேணால் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா? ஆமாம், நீங்கள் தான் பெரிய ஐடல் ஆச்சு. டே, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? சொல்லப்போனா என் வாழ்க்கையை நான் வாழல, என் கம்பெனியும் என் மேனேஜ்மெண்ட்டும் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு புரியல. நினச்ச நேரத்தில் தூங்க முடியாது, நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் பிடிச்சதை சாப்பிட முடியாது. பிடிச்சதே கிடைச்சாலும் ஆசைப்படுற அளவுக்கு சாப்பிட முடியாது. ஒன்று. இன்னொன்று, நினச்ச இடத்துக்கு வெளியே போக முடியாது. அப்படியே போனாலும் பின்னாடி கேமரா இருக்கும். பர்சனல் ஸ்பேஸுன்றது சுத்தமாக இருக்காது. ஒன்று. இன்னொன்று, ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று வாய் எடுத்தாலே கம்பெனியில் போட்டு அடின்னு அடிப்பானுங்க. ஏன்னா நான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனால் என்னுடைய அந்த மார்க்கெட்டிங் கம்மியாகிடும். ஒன்று.
கண்ட நேரத்தில் கூப்பிடுவானுங்க, எப்போ கூப்பிடுவானுங்க, எதுக்கு கூப்பிடுறானுங்கன்னு கூட தெரியாது. ஒரு கால் பண்ணானுங்கன்னா அடுத்த இடத்துல நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கணும். ஏன்னா அவனுங்க போடுற ஒவ்வொரு பிராண்டும் மில்லியன் கணக்கில் எனக்கு சேலரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத. அந்த சேலரிலாம் என்னுடைய அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். எனக்கு பர்ஸில் சில்லறை மட்டும்தான் இருக்கும். ஏன் உங்கள்கிட்ட தான் காசு இருக்குல்ல, உங்களுக்கு அதெல்லாமே நீங்கள் சம்பாதிச்சது தானே, அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம்ல. யா ஐ கேன் டூ, பட் வென், எப்போ நான் வாங்குவேன்? வெளியே போனால் தானே வாங்குவேன். அதுக்கு முதல்ல எனக்கு ஷெட்யூல் ஃப்ரீயாக இருக்கணும்ல. ஷெட்யூல் டைட்டாக இருக்கும், என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினச்சேன். சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சுட்டே. நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லலாம், அதுவும் ஆமீஸ் இருக்குனால. ஆமீஸ்னு எப்போவுமே சொல்கிறீங்களே, ஏன்? உனக்கு யாரோ ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, யாரது? ஜீவன். அவன் இல்லைனா நீ என்ன இருப்ப? சத்தியமாக எனக்கு தெரியல. என்னால் ஒரு காசு சம்பாரிச்சிருக்க முடியாது, பாட்டியை காப்பாற்றிருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்னால் ஸ்டார்டிங் ₹1 கூட போடல, அவன் தான் எல்லாமே போட்டான். அப்போது அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை பாதி அழிஞ்சிருக்கும். சரி, உன்னுடைய பிளேஸில் நான் இருக்கேன், உன் ஃப்ரெண்ட் ஜிம்மினுடைய பிளேஸில் ஆமீஸ் இருக்காங்க. ஆமீஸ் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. அவங்க என்னை பார்க்குறதுக்கு சூஸ் பண்ணலன்னா நான் 0. ஜங்குக்னு ஒருத்தன் இந்த மீடியாலே இருந்திருக்க மாட்டான், ஏதாவது ஒரு கிராமத்தில் குப்பை பொறுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நான் வந்தது கொஞ்சம் கிராமம் மாதிரி தான். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஜீவன்கள் என் ஃபேமிலி, அவங்க மட்டும்தான். ஆனால் இப்போது அவங்கள காப்பாற்றினதுக்கு இன்னும் நான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ அவங்கள மீட் பண்ணுறதுக்கே நான் அப்பாயின்மெண்ட் போட வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஒன்றை மாதிரி இருக்கணும்னு தோணுது. என்ன மாதிரியா? கிடைச்ச வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு தோணுது. ஆனால் என் வாழ்க்கை அப்படி இல்லை. எனக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் சரியாயிடும்ல. அப்படி தான் நினைக்கிறேன். சரியாயிடும், கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி என்ன பாய் ஃப்ரெண்டாக நடிக்க வச்சா? நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது நீ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, நான் கூட இருக்கும்போது என்கிட்டயே நில்லு, அது போதும். அவங்களுக்கு முன்னாடி என் கையை பிடிக்கணும். எனக்கு ஸ்பெஷலாக எதனாவது பண்ணணும்லாம் கிடையாது. பி மை செல்ஃப், தட்ஸ் இட். அது மட்டும் போதும். பட் என்ன டச் பண்ணுறதுலாம், நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன்? சரி, நாளைக்கு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டு. நைட்டு ஃப்ளைட்டா? இல்லை, எனக்கு புரியல. ஃபேமிலி எல்லோரும் இங்கே தானே இருக்காங்க. இல்லை டைம், அவங்க எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. எப்போ? முந்தானத்து. ஓ, எங்கே? அது கொஞ்சம் சர்ப்ரைஸ். எனக்கு சர்ப்ரைஸா? உனக்கு கண்டிப்பாக அந்த இடம் பிடிக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி அந்த காற்றை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். இவங்க 2 பேரும் பால்கனி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜகுக் தான். சரி, சில்லுன்னு இருக்கு, இங்கே நின்றுட்டுருக்காத, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கோல்டு எதனா பிடிச்சிடும். ஆக்சுவலி எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. நினச்சேன் உன் மூக்கெல்லாம் செவந்திருக்கும் போதே அது தும்பி வந்துடுச்சு. சரி, உள்ளே போய் தூங்க போ, டேப்லெட்ஸ் எதுனா இருந்தால் போடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் நேராக ரூம்குள்ளே போக பெட்டில் போய் படுத்துக்கிறாரு.
படுத்துட்டு இருக்கும்போது தூங்குறாரு. இப்போ எப்படியோ அழகாக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அவருக்கு ஒர்க் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் அவர் ரூமில் இருந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற வேலையில் இறங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி நைட் ஆகுது. ஃப்ளைட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய பர்சனல் காரில் தான் நம்ம டேவும் போகிறாரு. இப்போ அப்படியே பேக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி போயிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்குடைய பாடிகார்ட்ஸ் வந்து டேவுடைய பேக்கையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே காரில் போயிட்டுருக்கும்போது நம்ம ஜங்குக் தான் ஒரு கேப் எடுத்து நம்ம டே கிட்ட கொடுக்க மாஸ்க்கும் கொடுக்குறாரு. இப்போ நம்ம டே அதெல்லாம் வாங்கிட்டு, இதெல்லாம் எதுக்கு? போடு, எதுக்கு நீ தெரிஞ்சுப்பா, போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் கொடுக்குறது எல்லாத்தையும் நம்ம டே போட்டுக்க கரெக்டாக ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாங்க. இறங்கிட்டு பார்த்தா அவங்க அவ்வளோ கேமரா, ஃப்ளாஷு, மைக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்ம பாடிகார்ட்ஸ் எல்லாருமே முதல்ல இறங்கி போயிட்டு நம்ம ஜங்குக்கும் டேக்கும் வந்து வழி ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பொறுமையாக இறங்க பின்னாடியே நம்ம ஜங்குக் வந்து டே இறங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. நம்ம டே இறங்கும்போது, சார் நீங்கள் போங்க, நான் இறங்கிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம ஜங்குக் நம்ம டேவை கூட்டிட்டு பொறுமையாக அந்த இடத்துல அப்படியே நடந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவ்வளோ ஆஃபீஸ் வெளியே நிற்கிறதெல்லாம் பார்த்து நம்ம டேக்கு செம்ம பயமாக இருக்கும். இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து அந்த ஃப்ளைட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போதே, சார் என்ன சார் இது அவ்வளோ கூட்டம்? அது என்னுடைய கம்பெனியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அதனால ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க, அதனால தான் அப்படி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஐயோ, ஒரு பர்சனை பிடிக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்கா? ஏன் உனக்கு யாரும் இந்த மாதிரிலாம் பிடிக்காதா? அப்படி இல்லை, இது வரைக்கும் பிடிச்சதில்ல. அட்லீஸ்ட் என்னுடைய சாங்ஸ் எதாவது கேட்டிருக்கியா? இல்லை, இல்லவே இல்லையா? ஒன்று கூட இல்லையா? யார் யாரோ கேட்டு ரசிக்கிறாங்க, கூட இருக்கவங்களே ரசிக்க மாட்டுறாங்க. சை, என்ன வாழ்க்கடா. உங்கள் வாய்ஸ்க்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு தான் கேட்குறதுக்கு டைம் கிடையாது, அவ்வளோதான். ஃபைன் விட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கும் சேர்த்து டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக நேராக ஃப்ளைட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தா இவங்க 2 பேருக்குமே பக்கத்து சீட் தான். பாடிகார்ட்ஸ் எல்லாருமே வந்து வேறு ஒரு இடத்துல வந்து வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பர்சனல் ஃப்ளைட் மாதிரி அழகாக போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, சேஃபாரு, அதெல்லாம் ஓகே, எதுக்கு எனக்கு சீட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே போட்டிங்க? அதெல்லாம் அப்படி தான். என்ன? ஒன்றும் இல்லை, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா ஹெட்செட் எடுத்து போட்டுட்டு அமைதியாக கண்ணை மூடி படுக்கிறாரு. நம்மகிட்டையும் அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம டேவுடைய கையிலேருந்து ஃபோன் லைட்டாக கீழே சரியுது. அதாவது நல்லா தூங்கிட்டாரு. அப்படியே நம்ம டே தான் தூக்கத்தில் ஃபோன் அப்படியே கீழே போடுற மாதிரி போக நம்ம ஜங்கு கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறாரு. கேட்ச் பண்ணதில் சைட் பட்டன் டச் ஆகி ஃபோன் ஆன் ஆகிடுது. ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஜங்குக்குடைய ஃபோட்டோ இருக்குது. ஆக்சுவலி ஜங்குக்குடைய ஃபோட்டோனா அப்படி கிடையாது. நம்ம டே வந்து பாட்டு கேட்பார் இல்லையா, ஹெட்செட் போட்டிருக்கிறது நம்ம ஜங்குக்குடைய சாங் தான் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அதை கவனிச்சுட்டு நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஹெட்செட்டில் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய காற்றுலேருந்து எடுத்துகிட்டு அதை ஃபோனோட சுற்றி அவருடைய பேக்குள்ளே போட்டுடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க, கேட்கலன்னு சொல்லிட்டு அதை தான் ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக படுத்துக்கிறாரு. அவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க, நல்லா சோம்பல் முறிச்சிக்கிட்டு ஏஞ்சி உட்காந்துக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜங்குக் ஆல்ரெடி வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம டே தான், அந்த பக்கம் என்ன பார்க்குறீங்க? விண்டோ சைட் நீ உட்காந்ததில்ல, அதுதான் இப்படி பேசுகிறேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டு காட்ட பார்த்தா விண்டோ சைட் அழகான சீனரி, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மேகத்துலேருந்து அப்படியே தரை இறங்குறப்போ அந்த சிட்டியோடைய பாதி இடம் வரைக்கும் நம்ம டேக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அதை பார்த்து ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கு நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜங்குக்கு. மனசுக்குள்ளே ஒரு மாதிரி என்னமோ ஒரு லீஃபாக இருக்குது. நம்ம டிவி இப்படி பார்க்குறப்போ அழகாக இருக்கான் சொல்லப்போனால் சிரிக்கிறப்போ. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான்
அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, வந்துட்டோமா நம்ம? ஆமாம், லேண்ட் ஆக போகுது, ஒழுங்காக உட்காரு. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் அழகாக அப்படியே அமைதியாக உட்காந்துக்க. கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆகுது. அப்படியே திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கார்லேயே வந்து கேமரா வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஹிடன் கேமரா. அதில் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுது. நம்ம சொக்கு வேடிக்கை பார்க்குறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நேராக அந்த கார் வந்து ஒரு அழகான ஒரு காட்டு பகுதிக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி போகுது. ரொம்ப காட்டு பகுதின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் நேச்சர். அந்தளவுக்கு எந்த பில்டிங்ஸும் கிட்ட இல்லாத மாதிரி கொஞ்சம் நேச்சராக இருக்குது. நேராக உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஒரு அழகான வீடு, ரொம்ப பெருசாக இருக்குது. லக்ஸுரியஸெல்லாம் இல்லை, நார்மல், பட் ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. இப்போ அந்த வீட்டை பார்த்ததும் நம்ம டீ தான், சார் அழகாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியை அறியாமல் அந்த வீட்டை பார்த்து நம்ம சங்குக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம சங்குக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நம்ம சங்குக்க அப்படியா அப்படின்னு சொல்லலாம் உட்காந்து பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஒரு வழியாக கார் நிற்கிது. கார் வந்து நிற்கிற சவுண்டு கேட்டுட்டு உள்ளேருந்து ஐரா வரா. ஐராவை பார்த்தது நமக்கு டேக்கு செம்ம பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவள் கையை தான் பார்க்குறாங்க, கையில் ஃபோன் இல்லை. அப்புறம் தான் ரிலீஃப் ஆகுது நம்ம டேக்கு. இப்போ ஐரா நேராக வந்ததும் நம்ம ஜங்குக்க பார்க்குறா. ஜங்குக்க போயிட்டு ஹக் பண்ண போனவ பின்னாடியே டே இறங்குறத பார்த்ததும், டே இவனையும் கூப்பிட்டு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க தள்ளி விட்டுட்டு டேவை போயிட்டு ஹக் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கதை ஒரு மாதிரி பார்க்க டேக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜங்குக்கை மேரேஜ் பண்ண போகிறது டே தான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஜாலியாக நம்ம டே வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. உள்ளே போனதுலேருந்து அவ்வளோ கேமராஸ், மூளைக்கு மூளை கேமரா இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து தேடலை கேமரா எங்கே இருக்குன்னு, பட் திரும்புகிற இடத்துலலாம் கேமரா இருக்குன்றதை நோட் பண்ணிக்கிறாரு, ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா அப்போ தான் எங்கெங்கே என்னென்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிபிக்யூ இருக்கும்ல, அழகாக வெளியவே இந்த கேம்ப்லாம் வச்சு அந்த ஃபயர்லாம் வச்சு அழகாக டேபிள் போட்டு உட்காந்து அப்படியே ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அப்படியே அந்த செட்டப் வந்து இருக்குது. அந்த செட்டப்பில் சுற்றி பார்க்குறாரு, கேமரா இல்லை. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க பால்கனியில் கேமரா இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து அதெல்லாம் நோட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் செட்டில் ஆகுறாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் டேவை ரொம்ப அழகாக பார்த்துக்குறாங்க. டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் சொல்லப்போனால். அதுவும் இல்லாமல் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் எங்கெங்கே போய் உட்காந்துருக்காங்களோ அங்கெல்லாம் போய் உட்காந்து அவங்க என்னென்ன வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பேசி அவங்க கூடயே சேர்ந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. லைக் நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணாங்கன்னா, நம்ம டே போய்ட்டு கிச்சனில் நின்றுட்டு அவங்க அம்மா கிட்டே பேசிக்கிட்டு நம்ம டேவும் அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி ஒருத்தர்கிட்டையும் ஐக்கியமாக நம்ம டேவை எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐராலாம் சொல்லவே வேண்டாம். அவளை பொறுத்த வரைக்கும் அவள் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுவாள். ஸ்டோன்லேருந்து அவள் கண்ணுக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ அது எல்லாத்தையுமே அவள் கலெக்ட் பண்ணுவாள். அவளுக்கு கலெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயன்றனால அவள் கலெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் ஒரு பர்சன் காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்றது நம்ம டே தான். நம்ம சக்கு கூட அப்பப்போ கலாய்ச்சி அனுப்பிச்சிருவார். ஆனால் நம்ம டே இதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு உட்காந்து காது கொடுத்து கேட்கவும் அவளுக்கு டேவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு போயிடுது. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கொஞ்சமாக குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டுருக்க. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. நம்ம ஜங்குக் நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பிக்கிறாரு. அப்பப்போ விளையாடுறது, ஜிம்முக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலேயே ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்க. ஆனால் அப்பப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆளுங்க வந்து அந்த கேமரா மெமரி கார்டெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து வேலைகள் ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒரு 1 வீக் போக மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த மெமரி கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது மெமரி கார்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மெமரி கார்டில் உள்ளது எல்லாத்தையும் உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அந்த பிபிக்யூ சைடு, அந்த சைடு வந்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவும் அந்த சைடு சும்மா அப்படி நடந்து வந்துட்டு இருந்தவர் ஜங்குக்கு அங்கே உட்காந்துட்ருக்கிறத பார்த்ததும் பொறுமையாக ஜங்குக்கு சைடு நடந்து வராரு. ஆனால் போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. பட் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்துட்டு, ஏய் எங்கே போகிற, அதான் வந்துட்டல உட்காரு. இல்லை வேண்டாம் உட்கார. ஏன் இல்லை, உங்களுக்கே இப்போ தான் கொஞ்சம் ப்ரைவேட் டைம்லாம் கிடச்சிருக்கு, அதில் போய்ட்டு நான் நுழைஞ்சிட்டு எதுக்கு, வேண்டாம் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயாவது இருக்கேன், நீங்கள் இங்கே தனியாக உட்காந்து இனிமேல் காணுங்க.
நான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன், ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே பாரு, நிறைய எடிட்ஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். உட்காரு. தேங்க்யூ சங்கு. வர்றா. என்ன அதிசயமாக பேரெல்லாம் சொல்கிற? இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் இப்படி தள்ளி வந்து உட்காரலாமே. ஓகேவா? ஆமாம், நீ மேக்கப் நல்லா போடுற, எங்கேருந்து கற்றுக்கிட்ட? அதுவா, அது நான் கோர்ஸ் முடித்தேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதில். ஆனால் எனக்கு போட்டுக்கிறதுக்கு பிடிக்காது. நீ போட்டு அழகாக இருப்பியே. சும்மா உட்காந்து வாயடிச்சிட்ருக்காதுங்க. போட்டால் நல்லா இருக்காது. யாருக்காவது போட்டு விட தான் பிடிக்கும். யார் சொன்னா நீ எந்த மேக்கப்பும் இல்லாமலே ரொம்ப அழகாக இருக்க, அதை போட்டுனா இன்னும் அழகாகிடுவேன், லைக் ஐடல்ஸ் மாதிரி. இன்னும் இங்கே பாரு, என் ஃபேஸில் மேக்கப் இல்லைன்னா என் ஃபேஸில் இருக்க மோல்ஸ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் அதோ இந்த ஸ்கார்ஸ் அது எல்லாமே தெரியும். ஆனால் உன் ஃபேஸ் அப்படி கிடையாது, ரொம்ப கிளியராக இருக்குது தெரியுமா, அழகாக இருக்கனே. யூனோ, உங்களுடைய மோல்ஸ்க்கும் அந்த ஸ்கார்ஸ்க்கும் உங்களுடைய டோன்டு ஸ்கின் டோனுக்கும் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. அதுவும் அந்த மோல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம சங்குக்குரிய லிப்ஸுக்கு கீழே பாயிண்ட் பண்ண, நம்ம சங்குக்கு அதை அப்படியே நம்ம டேவுடைய கையை பார்க்குறாரு, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம டேவும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு கையை எடுத்துகிட்டு தப்பாக எடுத்துக்காத, நான் சும்மா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த இடத்துல பிக் பண்ணதும் ஆமிஸ் எவ்வளோ பயந்தாங்கன்னு, அந்த மோல்ஸ் காணாமல் போச்சுன்னு. தெரியுமா? அது தெரியாது. போய் சொல்லாத, நீயும் என்ன பார்ப்ப தானே. யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே. நான் நேற்று கவனிச்சேன், என்னுடைய சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன். என் சாங்ஸ் எல்லாமே என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா இருந்தால் கேட்க தான் செய்வாங்க. அப்போ நல்லா இருக்கு. என்னமோ நேற்று கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னேன். அது என்னன்னா, உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. மீட் பண்ணவங்க எல்லாமே உங்களுக்கு ஹைப் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஐடல்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எப்போவுமே ஒரு மாதிரி பணிஞ்சு பேசி ஆட்டோகிராஃப் வாங்கி செல்ஃபி எடுத்து இப்படி தான் போயிட்டுருப்பாங்க. அதான் நானும் அப்படி இருக்க வேண்டாமே நினச்சேன். அப்போது உனக்கு ஆட்டோகிராஃப் செல்ஃபி இதெல்லாம் வேண்டாமா? ஒரு உண்மை சொல்லட்டுமா? அதை நான் உங்களுக்கு இப்போ பாய் ஃப்ரெண்டாக நினைக்கிறேனே. ஓ, இப்போ கொஞ்சம் நீ ஃப்ரீ ஆகிட்ட போல். ஆக்சுவலி அந்த விஷயம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்னது? கடைசியில் அவங்களுக்கு எல்லாமே தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. ஐம் சாரி, நான் அதை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கல. அது அது ஓ, இட்ஸ் ஓகே டே, ஒன்றும் இல்லை. அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து சோகமாயிட்டு அப்படியே அவருடைய லிப்ஸை பைட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம சங்குக்கு அதை நோட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அவருடைய லிப்ஸ் அவர் லிக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது நம்ம டே வந்து அப்படி பண்ணுறப்போ. நம்ம சங்குக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம டே அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்குறப்போ. இப்போ நம்ம சங்குக்கு தான் அவரே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, டே நிலா ரொம்ப அழகாக இருக்குல்ல? எல்லாம் அது நிலா அழகாக இருக்கு. சரி, ராமியன் சாப்பிட்றியா? இந்தா. இல்லை வேண்டாம். ஏன் என்னாச்சு? ஏன் நர்வஸாக இருக்க? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சிக்க ட்ரை பண்ணேன். பட் நம்ம ஜங்குக்கு வந்து அவரே அறியாமல் டீயோடைய கையை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டாரு. கிட்ட இழுக்கவும் நம்ம டே லைட்டாக ஸ்லிப் ஆகி நம்ம ஜங்குக்கு செஸ்ட்டில் போய்ட்டு லைட்டாக அப்படி இடிச்சுக்கிட்டு ஃபேஸ் கிட்ட போய் நிற்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டீயோடைய கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்க நம்ம டேவும் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு பார்க்குறாரு. நம்ம டேவுடைய கண் அப்படியே நம்ம ஜங்குடைய லிப்ஸ் சைட் போகுது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸில் இருக்குது. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி நம்ம டேவுடைய லிப்ஸ் பார்க்க நம்ம டே அந்த நர்வஸில் லைட்டாக லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணுறாரு. அது நம்ம ஜங்குக்கு இன்னமும் டெம்ட் ஆகுது. இப்போது அப்படியே பொறுமையாக நம்ம டேவுடைய ஃபேஸ் கிட்ட வராரு. லைக் அந்த லிப்ஸ் டச் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 inch கேப்பு. நம்ம டே நகுந்தம் போல் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கார். வித்தின் அ செகண்ட் நம்ம ஜங்குக்கு அந்த லிப்ஸை அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான கிஸ். நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறாரு. நம்ம டேவும் அப்படியே வைட் ஐஸ் என்னடா அப்படின்ற மாதிரி அப்படியே வைட் ஐஸில் போக அவரும் ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். டக்குன்னு அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவர் ஒரு கிஸ் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்பவும் சாஃப்டாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. பட் ஒரு 2 to 3 minutesல அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரியலைசேஷன் வரும் இல்லையா? அப்போ 2 பேரும் தெரிச்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே அவருடைய அந்த டிஷர்ட் அந்த எண்ட் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி ஒரு மாதிரி கசக்கிக்கிட்டே சாரி நான் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு ஓடிடா. நம்ம டேவை அப்படி ஓடுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் அப்படியே மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. நல்ல வேலை இந்த இடத்துல எந்த கேமராவும் இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக நம்ம டேவுடைய ரூம் டோரை நொக்கு நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டே. நாக் பண்ணி ஓப்பன் ஆகலைன்னு தெரிஞ்சதும் டபக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே ஓடியார கீழே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சிரிக்கிறாங்க நம்ம டே பண்ணுறதை பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜங்குக்குடைய பெட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஜங்குக்கு போட்டு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்காரு நம்ம டே. கேமரா இருக்கிறதுலாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ நம்ம டே தான் போட்டு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு வேறு தூக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேவை பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டுறாரு. அது வேற ஐயோ இவன் வேற ஒருத்தன்னு சொல்லிட்டு நம்ம டே போட்டு குலுக்குறாரு நம்ம ஜங்குக்கு எழுந்திரின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலி நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு கண்ணு கசக்கிட்டு என்ன இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு ட்விட்டை வந்து காட்டுறாரு. ஜஸ்ட் நம்ம ஐராவோட வேலை தான். பால்கனிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். வாட் அ ஸ்வீட் கப்புள்ஸ்ன்னு கேப்ஷனோடு போட்டு விட்டுருப்பான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததா அதை நம்ம ஜங்குக்கு பார்த்ததும் என்னடா இதை எப்போ எடுத்த? நான் எடுக்கலை, இதை ஐரா அப்லோட் பண்ணியிருக்கா. இந்த பொண்ணுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது ரொம்ப தப்பாக போச்சு. இப்போ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தல அவ்வளோதானா? எல்லா அமீஸும் பார்த்துறாங்க. அங்கே பாரு லைக் கமெண்ட் எல்லாம் டேக்குன்னு ஷிப்பே ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி டே. சாரியா? இல்லை எனக்கு நானாவது ஒன்று தள்ளி விட்டுருக்கணும். நானும் அமைதியாக இருந்துட்டேன். ஏன் அமைதியாக இருந்தா தெரியல. அது என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ். அது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி சினிங்கிட்டு நம்மகிட்டே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. டக்குன்னு ஒரு கால் வருது நம்ம டேக்கு. பார்த்தா வீடியோ கால். ஏன்னா இது ஜிமின் வீடியோ கால் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணால் அந்த சைடில் நம்ம ஜிமின் அப்படியே அவங்க பாட்டியை வந்து கவர் பண்ணுற மாதிரி செல்ஃபி மாதிரி வச்சிட்ருக்காரு. பாட்டி வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. நம்ம டேவை பார்த்து அழகாக கை காட்ட பாட்டியை வந்து அப்படியே ஃபோனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் வந்து ஃபோனை வந்து நம்ம பாட்டி கையில் எடுத்துக்க. இப்போ பாட்டி ஃபோனில் நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்ததும் நம்ம டேக்கு செம்ம சந்தோஷம். பாட்டியோட ஃபேஸை பார்த்ததும் இப்போது டே தான், பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
நீ எங்கே இருக்க? நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன். ஆஹா, உன் வேலை விஷயத்தெல்லாம் நான் டிவியில் பார்த்தேனே, அது ஜங்குக் தானே? அவன் ஐடல் தானே? எனக்கு தெரியும், உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன் லைஃபே அவன் கூட தான் நான் எதிர்பார்க்கவே இல்லட்டி. 2 பேரும் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் அது நியூஸில் போட்டுட்ருக்காங்கடா? நியூஸா? சங்குக்கா பக்கத்தில் இருக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து நம்ம சங்கு கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்ல, நம்ம சங்கு வேறு தூங்கி எழுந்துருச்சு. அப்போ தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம பாட்டி வேறு குசும்பு பாட்டி. இப்போ அப்படியே நம்ம சங்கு கிட்ட ஃபோனை கொடுத்ததும், ஹாய். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். என்னை நல்லா பார்த்துக்கிட்டான் இங்கே ஜிமன். அவனை சொல்லவே தேவையில்ல, என் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டான். சரி, இப்போ உங்களுக்கு ஓகே தானே? நான் எல்லாம் ஓகே தான். டேக்கும் உனக்கும் என்னமோ இருக்கு போலையே. இரா, என்ன ஒரே பெட்டில் இருக்கீங்க? இல்லை இல்லை, அவன் இப்போ தான் வந்தான். ஓ அப்படியா? இட்ஸ் நான் நம்புறது பாட்டி. நான் சும்மா தான் சொன்னேன். நான் நியூஸில் ஒன்று பார்த்தனே, அது உண்மையா? உண்மையா? அப்போ 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேள்வி கேட்டதும் நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயங்குறாரு. கரெக்டாக ரூமுக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க. நம்ம ஜங்குக்கு காஃபி எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. டிவி பார்த்ததும் நம்ம டிவி லைட்டாக கிள்ளி முத்தம் வச்சுட்டு நம்ம டிவி பக்கத்துலேயே உட்காந்துட்டு வீடியோ காலில் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டிவியோடைய பாட்டி. இப்போ நம்ம டிவியோடைய பாட்டியை பார்த்ததும், பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இப்போ திரும்பியும் பாட்டி கேட்குறாங்க, 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு இல்லைன்னு சொல்ல முடியல, ஏன்னா அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க இல்லையா. ஸோ ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட. அதுக்கு நம்ம பாட்டி, அப்பாடா, நான் இதோட கண்ணை மூடினாலே எனக்கு எந்த கவலையும் இல்லை. டிவியை பார்த்துக்கிறதுக்கு என்னோட ரொம்ப நல்ல பையன் கிடச்சிட்டான். பாட்டி, என்ன உங்களுக்கு தெரியுமா? எப்படிடா எனக்கு தெரியாமல் இருக்கும்? எப்போ பார்த்தாலும் ஒன்று தான் பார்த்துட்ருப்பான். டிவியில் 24/7 உன்னுடைய வீடியோஸ் லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். எப்போ என்ன பேசினாலும் அவன் ஒன்று தான் கம்பேர் பண்ணுவான் தெரியுமா? ஜங்குக் அந்த மாதிரி இருந்தாரு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்க மாட்டான். அவனுக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்கா. நம்ம டேக்கு இங்கே சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகுது. ஐயோ பாட்டி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம டீ வந்து நெஞ்சில் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கா. பக்கத்தில் நம்ம ஜங்குக்குடைய அம்மா வேற, அப்படியா டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம டேக்கு இன்னமும் ஷை ஆகிடுது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அப்படியே அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. இப்போ பாட்டி, சரி நான் கால் கட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி ஷையாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா, சரி ஜங்குக், நான் கீழே போகிறேன், நீங்கள் பொறுமையாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா அந்த இடத்த விட்டு போக, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மண்டே சுரிஞ்சிட்டு நம்ம டிவியை பார்த்துட்ருக்காரு. நம்ம டிவியால் நம்ம ஜங்குக்குடைய கண்ணை கூட பார்க்க முடியல. ஒரு மாதிரி அப்படி ஷையாகி அந்த இடத்துல உட்காந்துக்க. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமாமே? பாட்டி சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? இல்லை, அது அப்படி கிடையாது. அது அது வந்து எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் பிடிக்கும். எனக்கும் உன்னை பிடிக்கும். எனக்கும் உன்னை பிடிக்கும். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதுனால தானே? தேவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறேனே, எனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற. அதுவும் இல்லாமல் நீயும் கஷ்டத்தில் இருக்க. என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க நீ இருக்கனால. நானும் என் லைஃப்பில் இதே மாதிரி நிரந்தரமாக இருக்கியா? என்ன
பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? உண்மையாக தான் சொல்கிறேன். எல்லாரும் எது உண்மை நினச்சிட்ருக்காங்களோ அதை நான் உண்மையாக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டே, என் கூட இருக்கியா? பாட்டி, என் கூட இருக்கியானா அந்த மாதிரி கேட்கல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன நினச்சிட்ருக்கேனே, இது தப்பு. என்ன தப்பு? சங்கு, நீ நினச்சனா என்ன வேணால் பண்ணலாம். நான்லாம் போய் எப்படி? நீலாண்டா இல்லை, அது என்னை விட உனக்கு நிறைய பேர் அழகாக. நீ தான் அழகு. எனக்கு நீ மட்டும்தான் என் கண்ணுக்கு அழகு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது வந்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நான் வெளியே கிளம்பணும். டாட்டா, அப்போ நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா, டக்குன்னு பெட்லேருந்து எழுச்சிக்க நம்ம டேவும் ஐயோ வெளியே போகிறேன்னு சொன்னாலே இவனும் வரானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்புறாரு. க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹால் சைடு நடந்து போக அங்கே பார்த்தா நம்ம சங்குக்கு ஆல்ரெடி இருக்கார். நம்ம டே வந்ததும் கார் சாவிலாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியில் சொல்லிட்டு கிளம்ப இப்போ அப்படியே அழகாக மால் சைடு வந்து போகிறாங்க. நம்ம டேவும் சங்குக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே மாலில் போயிட்டு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்காங்க. நம்ம டேக்கு வந்து தேவையானது கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் தான். அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டுருக்கா. இப்போ தான் கவனிக்கிறாரு, அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான். நம்ம சங்குக்கு ஆகாதவ. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. நம்ம டே வர இந்த லிப்ஸ்டிக் சைடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கிட்ட கேட்டுட்டு இருக்க. பட் நம்ம சங்குக்கு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பார்த்துட்ருக்கேன்? டோ அவன் யார்? அது நான் சொன்னல, என்னோட எக்ஸு. எந்தாலும் அடிப்பேன்னு எனக்கு தெரியாது உன்னை. சரி சரி விட, உன்னை ஏமாற்றிட்டு போனவன் தானே. அவனை எதுவுமே பண்ணலையா நீ? ஏன்? அவனை தொடுறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்கு. ஓஹோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா, நம்ம சங்குக்குடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆடம்ஸ் நிற்கிற பக்கமாக நடந்து போயிட்டுருக்காரு. அந்த ஆடம்ஸும் நம்ம ஜங்குக்கையும் நம்ம டேவையும் பார்த்துட்றாரு. ஒரு மாதிரி சைடு லுக் கொடுத்துட்ருக்கான், ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கான். அந்த கடையில் இருக்க முக்கால்வாசி பேர் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் நம்ம டே கவனிக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு பர்ஃப்யூம்லாம் விற்கிற அந்த ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போகிறது தான் அவருக்கு ஒரு ஐடியா தட்டுது. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, அந்த பர்ஃப்யூமில் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணதும் அதுலேருந்து ஒரு இது வரும் இல்லையா டெஸ்டிங்காக, அதை வந்து அவருடைய செஸ்ட் ஏரியாவில் இது பண்ணிவிட்டு ஸோ அவரும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு, சங்கு இது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஷர்ட்டை லைட்டாக தூக்கி காட்ட நம்ம சங்குக்கும் கீழே குனிஞ்சு ஸ்மெல் பண்ணுறாரு. அப்படி குனிகிற நேரம் அந்த ஆடம்ஸ் கரெக்டாக பார்க்குற டைம் நம்ம சங்குக்குடைய நெத்தியில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுக்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுடுறாரு. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்குடைய எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு நம்மகிட்ட சிரிக்கிறாரு நின்று. அங்கே இருக்க எல்லா கேமராவும் எங்கள் 2 பேரும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி காசப் பண்ணுறாங்க. இவங்க பாரு க்யூட் கப்பிள்ஸில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காசப் பண்ணிகிட்ருக்க. நம்ம இப்படி பண்ணிவிட்டு சிரிச்சிடாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம இப்படி பண்ணதும் அவருக்கு என்னமோ தப்புலாம் சொல்ல சொல்லல, ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கு இப்படி பண்ணுறப்போ. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, டீவுடைய சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு எடுத்து நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ண நம்ம லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி அம்மா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆடம்ஸ் இருக்கிற பக்கமே நம்ம சங்குக்கு நம்ம கூப்பிட்டு போகிறாரு. ஆடம்ஸ் ஒரு பார்வை பார்க்குறாரு பாருங்க. அப்படியே அந்த பார்வையில் காலு கீழே வச்சு நசுக்கிடுற அளவுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் ஆடம்ஸ் கிட்ட நடந்து போகும்போது நம்ம டக்குன்னு திரும்பி சங்கு ஐ லவ் யூ
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டீ நடந்து போக நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்க்குறாரு. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டு வர்றாரு நம்ம டீ கூடயே. இப்போ ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் கவுண்டர் கிட்ட போக பில்லும் வந்து போடுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டீ தான் பர்ஸ் எடுக்க இப்போ நம்ம சங்கு ஹே இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வாங்கின அவ்வளோ மேக்கப் திங்ஸ்க்கு நம்ம சங்குக்கே பே பண்ணுறாரு. எல்லாத்தையும் அவ்வளோத்துக்கும் அவர் ஒருத்தரே பே பண்ணுறாரு. இதெல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு வாங்க வந்த திங்ஸையும் வாங்கினது எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு கடையை விட்டு வெளியே ஓடுறான். இப்போ நம்ம டீ தான் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம சங்குப் தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாமா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக காருக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம டீவை. காருக்கு பின்னாடி சீட்டில் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம டீக்கு டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்து அழகாக முன்னாடி சீட்டில் நம்ம டீ உட்காந்துடும். அவரும் டிரைவிங் சீட்டில் வந்து உட்காந்துட்டு நம்ம டிவியே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டீ தான் ஒரு மாதிரி ஷையாக சீக்ஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகிட்டு ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம சங்குத்தான் டேய் உண்மைதான் என்ன என்ன ஒன்றும் இல்லையே ஒன்றுமே பண்ணல நீ. எனக்கு அவனை பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதான் அப்படி பண்ணேன். ஓ அப்போது எனக்காக இல்லை அவனுக்காக அப்படிலாம் இல்லை. அது எப்படி மனசார ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணாமல் லவ் யூலாம் சொல்ல முடியும்? அப்போது ஓகே தானே? நிஜமா? சரி அப்போது கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு மொத்தம் கூட. சும்மா என்ன மொத்தம் போ வண்டி ஆகுது. ஏய் நான் உண்மையிலேயே அதுக்கு அடிக்டடு. உன்னுடைய லிப்ஸ் அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, எனக்கு இவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? யூனோ அந்த ஃபர்ஸ்ட் கிஸ். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சரி விட, நான் எதுவும் பேசல. ஆனால் ஒன்றும் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. விட அதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. இங்கே பாருங்கப்பா, வேர்ல்டு ஃபேமஸ் ஐடல் உமா கொடுக்கலான்ட்டு சோகமாகிறாரு. இப்போல்லாம் கேமரா இல்லையா, சீக்கிரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே உட்காந்து வாய் பேசிகிட்ருக்காரு. அவ்வளோ வாய் ஆடிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அப்படியே அவருக்கு தேவை அப்படியே நசுக்கி போடணும் போல தோணுது. அந்தளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா டீயோடைய சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு விட்டு சாப்பிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் நீ கொடுக்கலன்னா எனக்கு எடுக்க தெரியாதா? சரி ஒத்துக்கிறேன், போகலாம், குட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம சங்குக்கு ட்ரைவ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. நம்ம சங்குக்கும் டேக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. பிடிச்ச பர்சனோட ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அந்த நம்ம ஜங்குக்கு கொடுத்த அந்த ஆஃபரும் வந்து முடியுது. ஸோ அவர் திரும்பி அவருடைய ஷெட்யூலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம டே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதுனால எப்போவுமே நம்ம ஜங்குக்கு கூட தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு டேவை பற்றி நோ வரிஸ், எப்போவுமே அவர் கூட இருக்கனால சேஃபாக இருப்பார். இப்போது அடுத்து கொஞ்ச நாளில் எடிட்டிங்லாம் முடிஞ்சு அந்த வீடியோஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் ஆகும்போது வேறு லெவலில் வியூ போகுது. அதுவும் இல்லாமல் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேவும் ஜங்குக்கும் அப்படி கப்புள்ஸ் ஆனதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ்ஸிங்கெல்லாம் வந்து அழகாக கட் பண்ணாமல் அழகாக அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறாங்க. ஒரு சில ஹிடன் கிஃப்டெல்லாம் வச்சு லைட்டாக அப்படியே மறைச்சி அழகாக அப்லோட் பண்ணிவிட ஆமிஸ் எல்லோரும் ஸோ ஹாப்பி வித் தேர் ரிலேஷன்ஷிப். நான் இந்த ஸ்டோரியை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல்.